செய்திகள் வாசிப்பது சரவணா. குடியாத்தத்தில் 7 ஆண்டுகளாக ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத சுமார் 800க்கும் மேற்பட்ட சடலங்களை தன் சொந்த செலவில் அறக்கட்டளையின் மூலம் அடக்கம் செய்து வரும் நபர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கோபிநாத் என்பவர் உயிர் கட்டளை என்கின்ற அறக்கட்டளையை நடத்தி வருகிறார். இவர் குடியாத்தம் மட்டுமின்றி வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத சடலங்களை இதுவரையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட சடலங்களுக்கு சொந்த செலவில் அடக்கம் செய்துள்ளார். இந்த நிலையில் இன்று குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தில் தனிநபர் நிலத்தில் 14ஆம் தேதி 55 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் குடியாத்தம் கிராமிய காவல் நிலையத்தினர் கண்டெடுக்கப்பட்ட சடலம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அமரர் அறையில் வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் சடலத்தை வாங்க யாரும் வராததால் குடியாத்தம் காவல்துறையினர் உதவியுடன் உயிர் கட்டளை நடத்தி வரும் கோபிநாத் என்பவர் சொந்த செலவில் அடக்கம் செய்தார். இவருடைய செயல் அப்பகுதியில் உள்ள மக்களிடையே மற்றும் குடியாத்தம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்பட்டுள்ளது.